ஹாய்ங்க. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோங்க மண்டே 12:30க்கு மேல வீட்ல எல்லா வேலையும் முடிச்சதுக்கப்புறமா எடுத்தேன். பாப்பாக்கு வந்து இந்த வீக்கான ஸ்நாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டுங்க, அதுக்கான ப்ரிப்பரேஷன் தான் பண்ணிகிட்ருக்கேன். ஃபஸ்ட்டுங்க நெய் பிஸ்கட் பண்ணலான்னு சொல்லிட்டுங்க, வீட்லயே எடுத்த பட்டர் இருந்தது, ஃப்ரெஷ் பட்டர் இருந்தது. ஃப்ரெஷ்ஷான நெய் யூஸ் பண்ணி பண்ணோம் அப்படின்னா நல்லாயிருக்குங்கிறதுனால, ஃபஸ்ட் நெய் காய்ச்சறதுக்காக எடுத்து வச்சுட்டேன். ஸ்நாக் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பாப்பாக்கு பண்ணுற எதுவுமே வந்து பர்சனலா எங்களுக்கு அந்த அளவுக்கு ரொம்ப வந்து பிடிக்காதுங்க. அந்த ஸ்வீட் இருக்கிற எதுவுமே வந்து நானும் என் ஹஸ்பண்டும் ரொம்ப ப்ரிஃபர் பண்ண மாட்டோம். எல்லாமே வந்து டேஸ்ட் பண்ணுவோம். ஆனா ரொம்ப அந்த அளவுக்கு வந்து பிரியமா சாப்பிட மாட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இதுவே எங்களுக்கான ஸ்நாக் அப்படின்னா, அது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா இருக்கும். எங்களுக்கான ஸ்நாக் நான் எப்படி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கண்டிப்பா அடுத்த வீடியோ இல்லைனா அதுக்கு அடுத்த வீடியோவில் வந்து நான் போடுறேங்க. இந்த காலையில எழுந்ததுலேருந்து, அந்த காலையில என்ன குக் பண்ணுறேன் அப்படிங்கிறதெல்லாம் நான் வீடியோவே எடுக்கலைங்க. அது நிறையா வீடியோலேயும் போட்டேன், ஷார்ட்ஸ்லேயும் போட்டேன். கொஞ்சம் போர் அடிக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டுங்க, இந்த ஸ்நாக் பண்ணுற வீடியோவுக்கு டேரெக்டாக போயிட்டேன். அந்த வீக்கான ஸ்நாக்குங்க மண்டே அப்படி இல்லைன்னா டியூஸ்டே இந்த 2 நாள் ஏதோ ஒரு நாள் பண்ணிட்டேன் அப்படின்னா, அந்த ஹோல் வீக்குக்கு ஆயிக்கும் அப்படிங்கிறனால, இந்த 2 நாளில் ஏதோ ஒரு நாள் பண்ணிருவேன். எனக்கு வீக்கெண்டில் பண்ணணுன்னு நான் நினைப்பேங்க. ஆனால் வந்து குட்டீஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. வீட்ல இருக்கவங்களோட பேசவே முடியாது. அதனால் வீக்கோட ஸ்டார்ட்டிங்லேயே பண்ணிடுறது. ஏதாவது ப்ரீ ப்ரிப்ரேஷன் வேலை இருந்தால் மட்டும் அதை வீக்கெண்ட்ஸில் பண்ணிக்கிறது. நீங்கள் வெல்லம் வாங்கும்போதுங்க முடிஞ்ச வரைக்கும் வந்து எங்கே ஆர்கானிக்காக கிடைக்குதோ அந்த மாதிரி பார்த்து வாங்குங்க. கடைகளில் பொரி உருண்டை வாங்கி தரதில் இருக்கிற பெரிய ப்ராப்ளமே பார்த்திங்கன்னா, ஃபுல்லாமே கலர் கலராக விற்கிறாங்க. ஆர்ட்டிஃபிஷியல் கலர்ஸ் மட்டும்தான் அதில் இருக்கும். பொரி உருண்டை பண்ணுறது ரொம்ப ஈஸிங்க. ரொம்பவே வந்து கம்மியான டைமிங் தான் இதுக்கு ஆகும். பாப்பாவுக்கு வந்து பொரி உருண்டைன்னா ரொம்ப பிடிக்குங்க. அதனால் வந்து ஸ்நாக் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து இது பண்ணிருவேன். பொரி உருண்டை பண்ணிவிட்டுங்க, அப்படியேங்க நெய்யும் காய்ச்சி ஆறுறதுக்காக எடுத்து வச்சுட்டேன். அடுத்து நான் பண்ண போகிறதுங்க சக்கர்பாரா. நான் கரெக்டாக ப்ரொனன்ஷியேட் பண்ணுறேனான்னு தெரியலைங்க. மைதா பிஸ்கட்டுன்னு நான் சொல்லுவோம். இது எல்லா ஸ்வீட் கடையில் அப்படி இல்லைன்னா இந்த பேக்கரிஸ்லாம் கிடைக்கும் பார்த்தீங்களா, அதுதான் நான் பண்ண போகிறேன். இந்த ஸ்நாக் மட்டும் நானும் என் ஹஸ்பண்டும் கொஞ்சமாக சாப்பிடுவோங்க. இதுக்கான எல்லா அளவுகளையுமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேங்க. கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இதுக்கு வந்து நான் 3 கப் மைதா எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த கப்பில் வேணால் எடுத்துக்கலாம். கப்பில் எடுத்துக்கலாம், டம்ளரில் எடுத்துக்கலாம், கிண்ணத்தில் எடுத்துக்கலாம், எதில் வேணால் எடுத்துக்கலாம். நீங்கள் 3 கப் மைதா எடுத்தீங்க அப்படின்னா, அதுக்கு வந்து ஒரு 1 1/4 கப் கிட்ட பவுடர் சுகர் தேவைப்படுங்க. அப்புறம் 1/2 கப் வந்து நெய். நம்ம நெய் ஆட் பண்ணால் தாங்க அது ஹார்டாக இல்லாமல் இருக்கும். அதுக்காக தான் நம்ம நெய் வந்து இங்கே பயன்படுத்துகிறோம். இப்போ நீங்கள் நல்லா வந்து அந்த மாவை வந்து கம்பைன் பண்ணி பிடிச்சி பார்த்தீங்க அப்படின்னா, கொஞ்சம் அந்த புட்டு பதத்துக்கு பிடிக்க வருங்க. அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு பூரிக்கு மாவு பிணைவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வந்து பிணையணும். ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது. நார்மலாக இருக்கணும். அந்த மாதிரி பிணைஞ்சு ஒரு 1/2 அன் ஹவர் வந்து இது வந்து ரெஸ்ட் கொடுத்து வச்சிடலாங்க. ரொம்ப அழுத்தி அழுத்தி பிணைய வேண்டாங்க. அப்படியே மெதுவாக பொறுமையாக வந்து பிணைங்க. இது ரொம்ப ஈஸிங்க வீட்டில் செய்கிறது. இதுவே கடையில் நம்ம வாங்கினோம் அப்படின்னா, அந்த முக்கால்வாசி நான் வாங்கும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா, அந்த பேக்கெட்லேயே வந்து எண்ணெய் இருக்கும். எடுத்து பார்த்தாவே தெரியும். ஆனால் இது நான் பண்ணி முடித்து இன்றைக்கி நான் இப்போ சாப்பிட்றதுக்கு ஓப்பன் பண்ணி பார்க்குற வரைக்குங்க, அந்த பாட்டிலில் வந்து ஒரு ட்ராப் கூட எண்ணெய் இல்லை. அந்த கிளாஸ் பாட்டிலே வந்து அவ்வளோ கிளியராக இருந்தது. அடுத்துங்க கண்டிப்பாக எல்லார்னாலையும் வீட்டில் பண்ணக்கூடிய ஒரு ஸ்நாக் ரெசிபி அப்படின்னா இந்த நிலக்கடலை பர்ஃபிங்க. கண்டிப்பாக நீங்களும் சாப்பிடுங்க. குட்டீஸ்க்கும் செஞ்சு கொடுங்க. ரொம்ப ஈஸிங்க. இதில் இருக்க அதிகபட்ச வேலையேங்க அந்த வறுத்த நிலக்கடலை தான் இங்கே நான் பயன்படுத்தியிருக்கேன். அந்த தோல் மட்டும் எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். நான் நேற்றே சண்டேவே வந்து பண்ணி தனியாக எடுத்து வச்சுட்டேங்க. இதுக்கு நான் 1 கப் வந்து பீனட்ஸ் பயன்படுத்தியிருக்கேங்க. வறுத்த நிலக்கடலை தான் எடுத்திருக்கேன். எந்த கப்பில் வந்து நிலக்கடலை எடுக்கிறோமோ அந்த கப்பில் வந்து 1/2 கப்புக்கும் கொஞ்சம் கம்மியான நாட்டு சர்க்கரைங்க. ஃபஸ்ட்டு வந்து நிலக்கடலையை நல்லா வந்து கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். விட்டு விட்டு அடிங்க. பல்ஸ் மோடில் அடிங்க. இல்லைனா வந்து எண்ணெய் திரண்டு வந்த மாதிரி ஆகிடுங்க. பல்ஸ் மோடில் விட்டு விட்டு அடிங்க. ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம். கொரகொரப்பாக இருக்கிறது தான் இதுக்கான டேஸ்ட்டே. கொரகொரப்பாக அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா அடுத்து வந்து இந்த நாட்டு சர்க்கரையும் சேர்த்தி ஒரே ஒரு பல்ஸ் மோடில் மட்டும் விட்டு எடுத்துட்டிங்க அப்படின்னா ரெடி ஆகிடுங்க. அதுக்கப்புறமா நம்ம ஒரு பிளேட் எடுத்துகிட்டு அரைச்சி வச்சிடணும் இல்லைங்களா, இந்த நிலக்கடலையும் நாட்டு சர்க்கரையும் இதை வந்து நல்லா வந்துங்க கையில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா, நாட்டு சர்க்கரையும் அந்த நம்ம அரைச்ச கடலையும் மிக்ஸ் ஆகாமல் தான் இருக்குங்க. நல்லா கை வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா பிணைஞ்சு கொண்டு வாங்க. அதே வந்து பிடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்குங்க. நெய்யோ எதுவுமே தேவைப்படாது.
குட்டி குட்டி பால்ஸாக உருட்டி அதை சாப்பிட்டு பாருங்கள். அப்படியே வாயில் வச்சதும் அவ்வளோ அழகாக கரையுங்க. இதுக்கான கிராம் மெஷர்மெண்ட்டுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் மேபி. இதெல்லாம் கண்டிப்பாங்க வீட்டில் இருக்க எல்லாருமே தாராளமாக டெய்லி ஒன்று சாப்பிட்லாம். இந்த நிலக்கடலை லட்டுங்க நம்ம ரூம் டெம்பரேச்சரில் வச்சு 1 வாரம் சாப்பிட்லாம், ஒன்றும் ஆகாதுங்க, நல்லாயிருக்கும். நிலக்கடலை லட்டு பண்ணதுக்கப்புறமாங்க அந்த மைதா பிஸ்கெட்டுக்கு வந்து மாவு ஊற வச்சுருந்தேன் இல்லைங்களா, அது நல்லா ஊறிடுச்சுங்க. அதை வந்து 2 பார்ட்டாக வந்து டிவைட் பண்ணிட்டேன். மாவு வந்து 2ஆக டிவைட் பண்ணி அதை வந்து திக் லேயராக வந்து நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். நம்ம அதைங்க திக் லேயராக வந்து ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறமா அதை வந்து அப்படியே நம்ம மடிக்கிற மாதிரி மடிச்சிங்க அப்படின்னா, நம்ம பொரிச்சு எடுக்கும்போது அதில் லேயர்ஸ் கிடைக்குங்க. கடையிலலாம் கிடைக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி லேயர்ஸ் கிடைக்கும். இந்த மாதிரி மடித்து எடுத்ததுக்கப்புறமாங்க அதையும் வந்து திக் டோவாக மறுபடியும் வந்து திக்காக வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். இதுக்கு வந்துங்க டென்சிட்டி வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் வைக்கணும். டென்சிட்டி கம்மியாக இருந்துச்சுன்னா அது நல்லா இருக்காதுங்க. டென்சிட்டி வந்து கொஞ்சம் திக்காக இருக்க மாதிரியே பார்த்துக்கோங்க. கத்திலே வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. எண்ணெய்ங்க ரொம்ப காஞ்ச உடனே போட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது ரொம்ப காய வச்சு போட்டோம் அப்படின்னா கலர் வந்து டக்குன்னு சேஞ்ச் ஆயிருங்க. கரிஞ்ச மாதிரி இருக்கும், அது நல்லா இருக்காது. ஆனால் அப்போ வந்து பார்த்திங்கன்னா கரிஞ்ச மாதிரி இருக்கும், ஆனால் வந்து குக் ஆகிருக்காது. அதனால் வந்து எண்ணெயை வந்து ரொம்ப காய விடாமல் ஆவரேஜான காஞ்சிருக்கும் போதே வந்து ஒன்று ஒன்றா கொஞ்சம் கொஞ்சமாக டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அப்பப்போ கலந்து கலந்து விட்டிங்க அப்படின்னா கடையில் வாங்குற மாதிரியே இருக்குங்க. இதுக்குங்க எண்ணெய் பார்த்திங்கன்னா இழுக்கவே இல்லைங்க. நான் எந்த அளவுக்கு வந்து எண்ணெய் ஊற்றி குக் பண்ணனோ அந்த எண்ணெய் வந்து அப்படியே இருந்தது. இது ஆறுனதுக்கப்புறமா கிளாஸ் கண்டெய்னருக்கு மாற்றிக்கலான்னு சொல்லிட்டுங்க ஆறுறதுக்கு வச்சுட்டேன். அப்படியே வந்து எனக்கும் வந்து சாப்பாடு வச்சுட்டேன். காலையில் வந்து சாப்பாடு அவருக்கும் பாப்பாவுக்கும் பண்ணிடுவேங்க. மதியம் வந்து சூடாக வச்சுப்பேன், ஒரு 2 அந்த மாதிரி தான் வைப்பேன். பாப்பா வந்தும் சாப்பிடுவாங்க. சாப்பாடை வச்சுட்டுங்க அடுத்து நான் பண்ணுறது வந்து நெய் பிஸ்கெட்டு. என்னடா வந்து ஹெல்த்தின்னு சொல்கிறீங்க, அப்புறம் மைதாவே யூஸ் பண்ணி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. குழந்தைங்கள வந்துங்க ரொம்பவும் வந்து ஃபோர்ஸ் பண்ணி நீ இப்படி தான் சாப்பிடணும், இப்படி தான் பண்ணணும்னு ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியாது. நான் அப்படி பண்ணி தாங்க அவங்களுக்கு வந்து மற்ற குழந்தைங்க கொண்டு வர ஸ்நாக் மேலே ஒரு ஈடுபாடு வர ஆரம்பிச்சிருச்சு. ஸ்கூல்லேருந்து வந்தாவேங்க மற்றவங்க கொண்டு வர ஸ்நாக்கை பற்றி தான் வந்து டிஸ்கஷனே நடக்கும். என்னை பொறுத்த வரைக்குங்க என் குழந்தை என்ன கேட்டாலும் நான் கடையில் வாங்கி தருவேன் அப்படிங்கிறது வந்து அன்பின் வெளிப்பாடு கிடையாதுங்க. உண்மையாலுமே நான் ஒரு விஷயத்த வீட்டில் பண்ணி அதை வந்து கொடுக்குறேன் பார்த்தீங்களா, என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான் வந்து ஒரு ரியல் லவ்வாக நான் பார்க்குறேன். இந்த நெய் பிஸ்கெட்டுங்க மைதா, அப்புறமா பவுடர் பண்ண சுகர், இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நெய் வந்து அந்த நம்ம எப்படி வந்து தண்ணியில் மாவு வந்து பிணையுமோ அதே மாதிரி அந்த நெய்யில் வந்து ஷேப் கொண்டு வர வரைக்கும் நெய் ஊற்றணுங்க. நம்ம நெய்க்கான அளவையுங்க நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதை விடவே வந்து உங்களுக்கு ஒரு 10 மில்லி கிட்ட வந்து நெய் வந்து மீதி தான் ஆகும். நெய் மட்டுங்க மிக்ஸ் பண்ணும்போது பார்த்து பார்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லா குக்கியுமே வந்து ஈக்குவலாக பேக் ஆகணும் அப்படிங்கிறதுக்காகங்க நான் வந்து மெஷர் பண்ணி ரவுண்ட் ஷேப் பண்ணிக்கிட்டேன். 10 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வந்து ஒரு 26, 27 குக்கீஸ் வந்து கிடச்சிதுங்க. ப்ரீஹீட் பண்ண ஓடிஜியில் வைங்க, பார்த்துக்கிட்டே இருங்க. 8 மினிட்ஸ்க்குள்ளே நீங்கள் எடுத்துட்டிங்க அப்படின்னாவே அது ரெடி ஆகிடுங்க. இப்போ சர்க்கரை ஆறுனதுக்கப்புறமாங்க அதுவும் வந்து கிளாஸ் கண்டெய்னருக்கு மாற்றி எடுத்து வச்சுட்டேன். நெய் பிஸ்கட்டும் வந்து ரெடி ஆகிடுச்சு. அதுவும் ஆறுறதுக்கு எடுத்து வச்சுட்டுங்க எனக்கான ஒரு லன்ச் பிரேக்கு. இன்றைக்கி காலையிலேருந்துங்க கரெக்டாக என்னென்ன பிளான் பண்ணனோ அதெல்லாம் வந்து கரெக்டாக குக் பண்ணிட்டேன் அப்படிங்கிறது எனக்கு அந்த அன்றைக்கான ஒரு பெரிய திருப்தியாக இருந்தது. வாரத்துக்கு வந்து 2 நாளாவது உளுந்து களி பண்ணணும்னு சொல்லி தாங்க மாவு வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அது மாதிரி இன்றைக்கும் வந்து உளுந்து களி வந்து பண்ணியிருந்தேன். என்ன ஒரு ஹைலைட்டிங்கான ஒரு விஷயம்னா இதை வந்து வீட்டில் இருக்கவங்களாம் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அது வந்து அல்வா மாதிரி இருக்குன்னு வேற சொன்னாங்க. அதுதான் வந்து எனக்கு பெரிய ஒரு ஹாப்பி மொமெண்ட்டாக இருந்தது அன்றைக்கி. லஞ்சுக்குங்க பச்சை பயிறு, முட்டைக்கோஸ் பொரியல், ரசம் இதெல்லாம் வச்சு சாப்பிட்டதுக்கப்புறமாங்க அந்த குக்கியும் நல்லா ஆறிடுச்சுங்க. அதுவும் வந்து பாட்டிலுக்கு மாற்றி எடுத்து வச்சுட்டேன். நெய் பிஸ்கெட்டுங்க நீங்கள் வந்து பேக் பண்ணி எடுத்ததுமே நீங்கள் தொட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அது உடையுங்க. அது ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கப்புறம் தான் கிறிஸ்பினஸ்ஸே வருங்க. நீங்கள் பிகினராக இருக்கீங்க, இதை ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பாயிண்ட்டை மறந்துடாதீங்க. ஏன்னா இந்த சொதப்பலையெல்லாம் நானும் வந்து ஃபேஸ் பண்ணி தாங்க வந்திருக்கேன். நான் ஸ்நாக்குன்னு ஒன்று பண்ணுறேன் அப்படின்னாவே அதில் வந்து புதுசாக ஏதாவது ட்ரை பண்ண ஒன்று வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படின்னு நான் நினைப்பேன். நான் இதுக்கு முன்னாடி பண்ண எல்லாமேங்க ஆல்ரெடி நான் பண்ணியிருக்கேன். அதை வீட்டில் இருக்கவங்கெல்லாம் அப்ரூவலும் பண்ணியிருக்காங்க. ஆனால் நான் இப்போ பண்ண போகிறது பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக நான் இதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணாத ஒரு ரெசிபி நான் பார்த்து வச்சுருந்தேன். அதை வந்து நான் ட்ரை பண்ணியிருந்தேன்.
இதுக்கான எல்லா அளவுகளையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேங்க. அப்படி இல்லைன்னா அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேங்க. வீடியோ எடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து அந்த ஃபோக்கஸ் வந்து கொஞ்சம் மிஸ் ஆயிரும் அப்படிங்கிறனால நான் வந்து வீடியோ எடுக்கலைங்க. இது பேருங்க மினி மார்பிள் குக்கி. காலையிலேருந்து எல்லாத்தையும் கரெக்டாக பண்ண நம்ம இங்கே ஏதாவது சொதப்ப போகிறோம் அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேங்க. ஆனால் ஹைலைட்டிங்காக வந்து கரெக்டாக அதையும் வந்து பேக் பண்ணி சூப்பராக எடுத்துட்டேன் அப்படிங்கிறது எனக்கு அந்த அன்னைக்கான ஒரு டபுள் த ஹாப்பினஸ்ஸாக இருந்தது. இதுக்குங்க மினிமலான இன்க்ரீடியன்ட் தான் பட்டர், ஒயிட் சுகர், மைதா, கொக்கோ பவுடருங்க. இது எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேங்க. மேபி அதுலேயே உங்களுக்கு ஒரு ஐடியா வருங்க. இதுக்கு வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்க பட்டருங்க. பட்டரை 1 மினிட் மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பவுடர் பண்ண சுகருங்க, அதுவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமாங்க மைதா. இப்போ வந்து பைப்பிங் கன்சிஸ்டன்சியில் இருக்கான்னு பாருங்கள். இல்லை அப்படின்னா 1லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் மில்க் ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு பைப்பிங் கன்சிஸ்டன்சி வந்து கிடச்சிருங்க. இப்போ அந்த டோவை 2ஆக டிவைட் பண்ணிக்கோங்க. ஒரு சைடு வந்து கொக்கோ பவுடர் மட்டும் ஒரு அரைலேருந்து 1 ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணி அதை மிக்ஸ் பண்ணி நான் ஸ்டார்டிங்கில் காட்டினேன் பார்த்தீங்களா, அந்த பேக்கில் பைப்பிங் பேக்கில் வச்ச மாதிரி அது மாதிரி வச்சு பைப்பிங் பேக்குள்ளே போட்டு நீங்கள் ரவுண்ட் ஷேப் பண்ணிங்கன்னா அழகாக வந்துருங்க. இந்த வீக்கான ஸ்நாக்குங்க கரெக்டாக நான் பிளான் பண்ண மாதிரி பண்ணிட்டேன். சக்கர்பரா, மினி மார்பிள் குக்கி, அதுக்கப்புறமா நெய் பிஸ்கெட், பொரி உருண்டை, நிலக்கடலை உருண்டை. நான் ஸ்நாக்ஸ் செய்யும்போது ஸ்டார்ட் பண்ண டைமுங்க 12:45, முடிக்கும்போது 4:30 ஆயிடுச்சு. லஞ்சுக்காக ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் பிரேக் எடுத்துக்கிட்டேன். இதுக்கப்புறம் ஒரு பெரிய வேலை இருக்குது அப்படின்னா எல்லாத்தையும் அந்தந்த இடத்துல அசெம்பிள் பண்ணி வைக்கிறதும், பாத்திரங்கள் செய்கிறோம் பார்த்தீங்களா, அதை வாஷ் பண்ணி எடுத்து வைக்கிறதும் தான். நான் பாதியில் வாஷ் பண்ணிகிட்ருக்கவே பஸ் வந்துடுச்சுங்க. என் ஹஸ்பண்டும் பாப்பாவும் எல்லாத்தையும் சாப்பிட்டு பார்த்து ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்கங்க. நான் வந்து கரெக்டாக வந்த அளவுகள் தான் நான் வந்து உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம மறுபடியும் இன்னொரு லாங் வீடியோவில் பார்க்கலாங்க.